அன்பினியர்களே, திருகோணமலை புத்தர் சிலை இனவாத தீவுக்குள் வந்துவிட்டது. வளைத்து, அதாவது இலங்கைக்குள் இருக்கின்ற இனவாதிகளுக்கு ஒரு அவலும் வாய்க்கு சம்பலும் கிடைத்து விட்டது என்றும் நான் சொல்லுவேன். இப்பொழுது திருகோணமலை புத்தர் சிலை விடயம் மஹிந்தரின் கைக்கும் சென்று விட்டது. இப்பொழுது நேற்று 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இல்லையா, மஹிந்தருக்கு 80வது பர்த்டே. இந்திய தூதுவர் அவர தங்காலையில் இருக்கிற கார்டன் இல்லத்துக்கு சென்று வாழ்த்து தெரிவித்து உசுப்பேத்தி இருக்கிறார். எப்படி 21ஆம் தேதி நடக்கவிருக்கும் மக்கள் பேரணிக்கு நீங்க கலந்து கொள்ளுங்க. அதுக்கான காரணம் என்னவென்றால், இந்தியா மோப்ப முடிஞ்சதுக்கு ஒரு ஏற்கனவே நாம சொல்லியிருக்கிறோம் 5000, அதாவது இலங்கை உளவு தகவலின் பிரகாரம் 5000 மக்கள் தான் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் என்று. அது கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குன்னு. அதன் பின்பாடுதான் நினைக்கிறேன் மக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால நம்ம செய்திக்கு பின்னாலாம் சொல்றாரு 5000 மக்கள் தான் கலந்து கொள்ள போறாங்க. அது சரிதானே? அந்த தகவல் சரிதானே? அப்ப ஆக ஒருபோதும் 10,000 15,000 மக்கள் வரப்போறல, 5000 மக்கள் தான் வரப்போறாங்க. அது ஒரு புறம் இருக்க, இவர் மஹிந்தர் இப்பொழுது தான் இந்த மக்கள் பேரணிக்கு தான் கலந்து கொள்ள போகிறேன் என்ற அறிக்கையும் நேற்று விட்டார். யார் உசுப்பிருந்த பிறகு? நேற்று மாலை 3:10 கடந்து கிட்டத்தட்ட ஒரு 3:15 வாக்குல தான் இந்திய தூதுவர் அதாவது ஹர்விந்தர் சிங், இது ஒரு சிங்காரர், அங்கே அம்மந்தோடிலே அவர் டோரா போட்டு இருக்கிறார். அவரு சந்தோஷ் ஜாட சார்பா தான் போய் பிறந்தநாள் வாழ்த்தை கொடுத்து பூச்செண்டம் கொடுத்து ஒரு வாழ்த்தையும் தெரிவிச்சு வந்து உசுப்பேத்திக்காரு. நீங்க போகணும், நீங்க போனாத்தான் மக்கள் கூடும் அப்படின்னு இந்த அரசுக்கு எதிரான நாராயம்பேட்டை, அதாவது நாமலின் நாராயம்பேட்டை பேரணிக்கு உசுப்பேத்தி போட்டு வந்திருக்கிறார். நெய்னா இவரை கலந்து கொள்ள போறோம். நேற்று உஷாரா கிளம்பினார், தள்ளிக்கு போறாங்க. அது ஒரு புறம் இருக்க, மட்டக்களப்பில் ஒரு சண்டியன் ஆமது இருக்கிறான்ல, மிச்ச மோசமான இனவாதி, தமிழருக்கு எதிராக அவன் வாயும் கையும் உடம்பும் படும் பாடு மிக அதிகம், டூ மச் அவன் டோர்ச்சர். அவருக்கு நேற்று நாமல் அழைத்து, கொஞ்சம் பேர் அழைத்து இவரை முன்னிறுத்தி சாப்பாடு அளிக்கிறார் கையாலே இந்த ஆமதூருக்கு கொண்டு. ஓகேங்களா? ஆக அடுத்தது அடுத்த 3ஆம் விடயம், ஜனாதிபதியை பொறுத்தபத்திலும் இந்த திருகோணமலை புத்தர் சிலை விடயத்தில் இந்த இனவாத தீயை கையில் எடுத்துக்கிட்டு அலைறாங்க. அவங்களை தீப்பற்றவைக்கு நாங்க விட மாட்டோம் என்று ஒத்த புதியா நிற்கிறார். உண்மைதான். அதுக்காக தானே நாம் இந்த கவர்மெண்ட்டுக்கு இன்னும் குரல் கொடுக்கிறோம். ஏனெனில் இந்த நாட்டுக்குள்ள ஒரு இரத்த கலரியை இனிமேலும் பார்க்க கூடாதுன்னு நாங்கள் அதில் ஆர்வமா இருக்கிறோம். நேற்று மஹிந்த ராஜபக்ச 80வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். இந்திய தூதர் அவருடைய கார்டன் வீட்டுக்கு வருகை தந்தார். இந்திய தூதர் கார்டன் இல்லத்துக்கு வருகை தந்த மஹிந்த ராஜபக்சவின் 80வது பிறந்த நாள் விழாவில் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்திருக்கின்றார். ஹெம்மந்தோட்டையில் உள்ள இந்திய தூதர் ஸ்ரீ ஹர்விந்தர் சிங் செவ்வாய்க்கிழமை மாலை தங்காலையில் உள்ள கார்டன் இல்லத்தில் காலை 3 மணி, அது அந்த செய்தியை கொடுத்துக்கிறாங்க, 3:10 தாண்டினார். காலை 10 மணிக்கெல்லாம் ஆஜராயிட்டார். டங்காலையில் உள்ள கார்டன் இல்லத்தில் தன்னை சந்தித்து இந்திய தூதுவர் இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா சார்பாக பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்ததாகவும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவும் அறிவித்திருக்கின்றார். அந்த போட்டோவும் பரிமாறப்பட்டாச்சு. சரி, இந்திய தூதர் இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா சார்பாக இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையேயான நெருங்கிய நட்பை பற்றி சிந்திக்க இந்த விஜயம் ஒரு வாய்ப்பை வழங்கியதாக ராஜபக்ச கூறியிருக்கின்றார். தனக்கு வழங்கப்பட்ட வாழ்த்துக்களுக்கு நன்றி தெரிவித்தார் மஹிந்த ராஜபக்ச. இன்று தனது 80வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். இதே நேரம் அதன் பிற்பாடு, அதாவது இந்திய தூதர் ஹர்விந்தர் சிங், இந்த சிங் போய் சந்திச்ச பிற்பாடு அவருடைய காதுக்குள்ளை பனகோதின பிற்பாடு அவரை உசுப்பேற்றிய பிற்பாடு, அதாவது நீங்களும் கலந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் இந்தியாவும் மோப்பம் பிடித்திருக்கிறது ஒரு 5000-6000 மக்கள் தான் கூடுவாங்க. அது போதாது. அதாவது இது நாம ஏற்கனவே சொல்லிக்கிறோம், இது முதலாக அரசுக்கு எதிராக நாம அதை நக்கலாச்சாரத்தை நமக்கு திருத்த வராங்க. எங்களுக்கு தெரியாதா அவர் நாமல் ராஜபக்சன், ஆனா இங்கிலீஷுக்கு நெமல் தான். எப்படி எடுத்துக்கொள்ளலாம், அது நம்மளை திருத்த வராங்க சில பண்டித மேதைகள். நம்ம நக்கல் நையாண்டி பண்ணி சில பேரை செல்வம் இல்லை நெமல்
நமல் நாளை நமது என்ற மாதிரி நமதி நமல் 21ஆம் தேதி அவர் அன்பன் பண்ணுகிற பேரணியில மக்கள் குறைவாக கலந்து கொண்டால் அந்த கட்சி மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்கும். இதைத்தான் அவங்க இந்திய தூதர் சார்பாக ஊதி இருக்கிறாங்க. அரசாங்கத்துக்குள்ள அது வேறு தகவல். இவங்களுக்கு மஹிந்தருக்கு ஊதி இருக்கிறாங்க. நீங்க போனால் கொஞ்சம் எழுப்பலாம், கட்டி எழுப்பலாம் என்று பாக்குறாங்க. அவர்கிட்ட கூட்டம் எல்லாம் மருந்தானே, அவரை பொழைச்சவங்க, வாழ்ந்தவங்க, கடத்தல்காரங்க, கொள்ளைக்காரங்க, இந்த போதை பேர்வழிகள், தாதாக்கள், அப்படி அவர்கிட்ட ரவுண்ட்ஸ் கொண்டு வந்தால் ஒரு 8000 பார்க்கலாம். அப்படி மைந்தனுக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. மைந்தரே களமிறங்க போறாருல்ல. அதாவது பெரிய பெரிய படங்கள்ல மகன களமிறக்கி தோத்து போகும் என்று கருதினால் அந்த பெரிய தாதாவை இறக்குவாங்கல்ல, பெரிய பெரிய இதுல அந்த மாதிரி தான் இது. பெரிய தாதா இறங்குறார், களை கட்டுறார், பாரார் மன்னர் மைந்தர். 21ஆம் தேதி பேரணிக்கு நானும் வருவேன். அரசின் மக்கள் விரோத நடவடிக்கைகளுக்கு எதிராக மக்களை அணிதிரட்ட வேண்டும் என்று நேற்று மஹிந்தர் அறிக்கை விட்டார். அப்ப இது யாரு போய் ஊதின? இந்த ஹர்ந்தர் சிங் போய் ஊதினதுக்கு பிறகுதான் அதாவது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அவங்களும் முடிஞ்ச வரைக்கும் பாக்குறாங்க அரசுக்கு ஒரு டோஸ்டரை கொடுத்து கொஞ்சம் நெருக்கடியை கொடுக்கலாம் முடியலைங்க. ஏனென்றால் சஜித்தை கூப்பிட்டு பெரிய ஒரு பேச்சுவார்த்தை பண்ணி அவர் இப்ப என்ன ஊதிக்கு நிக்காரு. சஜித்துக்கு கொடுத்த அசைன்மெண்ட் என்னென்றால், நீ பெரும்பான்மை மக்கள் சார்பாக பேசணும், நீ சிறுபான்மையை கண்டுபிடிச்சு ஜெயிக்க மாட்டே. அது உண்மையும் தானே. நம்மளும் அரசியல் ரீதியா பாப்பாங்க. இது இந்தியா சொல்ல தேவையில்லை, நம்மளும் சொல்லலாம் இல்ல. அதாவது இந்தியா சொல்லுது என்னென்றால், நீ தமிழ் முஸ்லீம் ஆக்களை போட்ட நம்பிக்கிட்டு களம்புறங்க இல்லாது பெரும்பான்மை மக்களான சிங்கள மக்களின் வாக்குடன் இவங்க, அதாவது ஒரு புரியாணியில நாம அச்சாறு சேர்த்துக் கொள்வோம் இல்ல. தமிழ் முஸ்லிம் மக்கள் அச்சாறு, சிங்கள மக்கள் புரியாணி. இவர் புரியாணியை விட்டு போட்டு அச்சாறு பார்க்க நின்றா இவர் புரியாணி திண்ட மாதிரி இருக்குமா? ஆட்சி நல்லா இருக்கும், நல்லா விளங்குவாய். வரக்கூடாது இதெல்லாம் சொல்றேன். அதாவது இந்தியா கொடுத்த அசைன்மெண்ட் அப்படி. அதனால்தான் அவர் பார்த்தார் முடியவில்லை. இப்ப அவரும் இனவாதத்தை கையில் எடுத்துட்டார். அப்ப சஜித்தை பத்தி எல்லாரும் சொன்னாங்களோ, சஜித் வந்தால் அது நடக்கும். முதலாவது புரிந்து கொள்ளுங்க, சஜித் இந்த அமைச்சரா இருந்த போதுதான் வடகிழக்கில் அதிகமான சிலைகள், இந்த புத்தர்கள் சென்டர்கள் உருவாக்கப்படுது, பன்செல்ல உருவாக்கப்பட்டுச்சு. பொத்துபிரி தொட்டு காங்கிரசின் துறை வரையுமான நாளைக்கு ஒரு 300க்கு மேல புத்த சிலையெல்லாம் அந்த புத்த பன்சலை உருவாக்கப்பட்டிருக்கு. இது யாரு பொறுப்பு? சஜித் தான் பொறுப்பு. அப்ப எப்படி இந்த கவர்மெண்ட்ல போய் நாம எல்லாத்தையும் கொட்ட முடியும்? குப்பைகள் எல்லாம் தேங்கி கிடக்கின்றது கடந்த கால ஆட்சியில். அந்த குப்பைகள் இப்போது அனுர தரப்புக்கு வந்து விட்டது. இதுதான் இந்த பிரச்சனை எங்க இருக்குது. அனுர தரப்புக்கு வந்து விட்டு, அனுர தரப்புக்கு வந்துதான் பிரச்சனை. இப்ப அடுத்த கட்டம் இப்பொழுது மஹிந்தருக்கு நேற்று உசுப்பத்தின ஏற்றுபேல அவர் கலந்தாலோசனை சொல்லிட்டாரு. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தலைமையில் எதிர்பார்ப்பு 21ஆம் தேதி எதிர்கட்சிகள் ஒழுங்கு செய்துள்ள பேரணியில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவும் கலந்து கொள்ள உள்ளார். நேற்று கண்டி தலதா மாளிகைக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த போதே அவர் இதனை ஊடகங்களுக்கு தெரிவித்திருக்கின்றார். மேலும் கருத்து தெரிவித்த அவர், தற்போதைய அரசாங்கம் மேற்கொண்டு வரும் மக்கள் விரோத நடவடிக்கைகளுக்கு எதிராக மக்களை அணிதிரட்ட வேண்டிய தேவை ஒன்று தொக்கி நிற்பதாகவும் அதற்காக தான் களமிறங்க போவதாகவும் தெரிவித்திருக்கின்றார். முன்னதாக இப்பேரணியில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச பங்கேற்க மாட்டார் என நாமல் ராஜபக்சவும் தெரிவித்திருந்தார். ஏனெனில் அவரை பார்க்க மக்கள் வாராங்களாம், அதனால அவருக்கு டைம் இல்ல, மக்களை திருப்திப்படுத்துற நீங்க ஒரு நல்லா போற ஆட்சி மேல ஏன் இந்த குண்டை போட்டு வர போறீங்க? இதே நேரம் ஏராளமான புத்த ஆமுதர்களை, அதாவது புத்த பிக்குகளை அழைத்து நமல் ராஜபக்ச சாப்பாடு விருந்து பிரசாரம் அளிக்கின்றார், பகல் போஷணம் அளிக்கிறார். இப்ப குசிப்பேத்தப்படுது, எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு என்பளவு கையில வைக்கப்படுமே. இப்ப புரிஞ்சுத்தானே குசிப்பே நீங்க வரணும். அதாவது அந்த பேரணிக்கு இவங்கெல்லாம் வந்து இவங்களும் வந்திருக்கிறாங்களாம் காட்டுறதுக்கு. ஆனால் அதிகளவான பேரணி பிக்குகள் அங்க கலந்து கொள்ள. ஏனெனில் ஒரு விடயத்தை விளங்கிக் கொள்ளுங்க, இவர் அதாவது இந்த மட்டக்களப்பு சண்டிய நாம் இருக்கிறார்களே, அவருக்கு அரசாங்கம் எந்த ஒரு ஆதரவும் இல்லைங்க. கடந்த கால ஆட்சியில் அவருக்கு பெரிய ஒரு பந்தோபஸ்து போலீஸ் எல்லாம் கொடுத்தாங்க, பார்த்தாங்க. இல்ல, இந்த அரசாங்கம் ஒரு விடயத்தை நான் மீண்டும் சொல்லுவோம், இந்த அரசாங்கம் பிக்குகளுக்கு பெரிய முன்னுரிமை கொடுக்கவில்லை. நாம சொன்னப்புல சொல்லிட்டோம். ஏனெனில் அவங்க முடிந்த வரைக்கும் அந்த மட்டக்களப்பு ஆமதுரை பார்த்தோம் என்றால் பிக்குவை அவர் முடிந்த வரைக்கும் திட்டி தீர்க்கிறார். இந்த கவர்மெண்ட்டுக்கு ஏற்கனவே ரணிலுக்கும் திட்டி தீர்ந்தார். அவர் மஹிந்தட வாழாக்களை தான் இருந்தார்கள்.
இப்பொழுது இனவாதிகள் இனவாத தீயை பற்ற வைத்துக் கொண்டு திரிகிறார்கள், இனவாதத்துக்கு ஒருபோதும் விடமளிக்க போவதில்லை என்று மீண்டும் பழைய இனவாத நாடகத்தை ஏற்படுத்த முடியாது என்று நேற்று நாடாளுமன்றத்தை ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்றார். இதே நேரம் திருகோணமலை ஆமுதூர் குரூப் கொஞ்சம் பஸ் போறாங்க. இதுவும் அரசாங்கத்துக்கு கிடைக்கப்பட்ட தகவல். அப்ப ஆக இந்திய உளவு தகவலும் இலங்கை உளவு தகவலும் இரண்டு பக்கமும் போகின்றது. திருகோணமலையில் என்ன நடக்குது என்பதை டிஐபி டிஸ்ட்ரிக்ட் இன்ஃபர்மேஷன் பியூரோ அரசாங்கத்துக்கு ஐஜிக்கு அளித்துக் கொண்டிருக்கின்றது. இதே நேரம் இந்திய உளவு தகவல் மஹிந்த தரப்புக்கு போய் கொண்டிருக்கிறது. இதுக்கு பிறகு மஹிந்த களை கட்டிவிட்டார். நாளை மறுதினம் இல்லையா, வியாழன் வெள்ளி. அப்ப நாளை மறுதினம் இந்த பேராணி புஷ்பானம் அது வேற. மஹிந்தர் போனாலும் இந்த பேராணி பித்திய ஜாம்பவான் பேராணி அல்ல, அடித்து சொல்வோம். அந்த அளவுக்கு தான் மக்கள் இருக்கின்றார்கள். திருகோணமலை புத்தர் சிலை பிரச்சனை முடிந்துள்ளது, நீதிமன்றமும் உத்தரவு கொடுத்து விட்டது. இந்த நிலையில் இவர்கள் நீதிமன்றமும் உத்தரவு கொடுத்த பிற்பாடும் ஏன் இதை அழுகித்தீர்கள் ஜனாதிபதி கேட்கின்றார். திருகோணமலை புத்தர் சிலை பிரச்சனை முடிந்துள்ளது, நீதிமன்றமும் உத்தரவு பிறப்பித்துள்ளது, ஏன் இன்னும் ஆடுகின்றீர்கள்? இனவாதிகள் இனவாத தீயை பற்ற வைத்துக் கொண்டு திரிகிறார்கள், இனவாதத்துக்கு ஒருபோதும் இடமளிக்க தேவையில்லை, மீண்டும் பழைய இனவாத நாடகத்தை ஏற்படுத்த முடியாது, அதற்கு நாம் இடமளிக்க மாட்டோம் என ஜனாதிபதியும் பாதுகாப்பு அமைச்சருமான அனுரகுமார் சின்ஹா நேற்று அழகாக தெளிவாக நாடாளுமன்றம் தெரிவித்து விட்டார். அத்துடன் திருகோணமலை புத்தர் சிலை பிரிஸ்டி பகுதி இவ்வளவு காலம் விகாரையாக பயன்படுத்தப்படவில்லை. பார்த்தீங்களா, உண்மை வழியாகுது, சிற்றுண்டி சாலையாகவே பயன்படுத்தப்பட்டுள்ளது. எனவே மத வழிபாட்டிடத்தை அமைப்பது போலவே வேறு கதையும் இதனுள் இருப்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார். பாத்தீங்களா, ஜனாதிபதி உண்மை நிறைய மறைஞ்சிருக்கீங்க, நமக்கு வெளியே சொல்ல முடியாது. பாராளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற 2026 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் பாதுகாப்பு அமைச்சு மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் அமைச்சுக்கான நிதி ஒதுக்கீடுகள் மீதான குடிநிலை விவாதத்தில் பதிலளித்து உரையாற்றுகையிலேயே இவ்வாறு ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்றார்கள். திருகோணமலை விவகாரம் தற்போது சர்ச்சைக்குரியாக காணப்படுகிறது. ஆகவே இவ்விடயம் பற்றி குறிப்பிட வேண்டும். இந்த நாட்டில் இனவாதம் பல்வேறு சந்தர்ப்பங்களில் பல்வேறு முகங்களில் வந்துள்ளது, உண்மைதானே? கடந்த காலங்களில் ஆட்சிகள் கவிழும் போது ஊழல் மோசடிகள் தொடர்பான குற்றச்சாட்டுகள், ஜனாதிபதி ரீதியான பிரச்சனைகள் மற்றும் பொருளாதார வீழ்ச்சி ஆகிய காரணங்கள் இருந்தன. ஆனால் இப்போது எங்கள் அரசாங்கத்தின் மீது இது போன்ற எந்த குற்றச்சாட்டுகளும் கிடையாது. இதன்படி தோல்வியடைந்த தரப்புக்கு அரசாங்கத்திற்கு எதிரான போராட்டத்திற்கான நியாயப்படுத்தக்கூடிய துணைப்பொருள் எதுவும் கிடைக்கவில்லை. இதனால் அவர்களுக்கு இனவாதத்தை உருவாக்க வேண்டிய தேவை எழுகின்றது. சரிதானே? உண்மைதான், எந்த மாற்று கருத்து கடமில்லை. எட்டி பார்த்தோம் எட்டவில்லை என்று நரிரை திராட்சை பால கதை போன்று எல்லா பக்கத்தாலும் பார்த்தார்கள். ஒரு ஏதாவது ஒன்று செய்யலாம் இந்தியாவுடன் துணைவுடன் முடியல. இப்ப திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் இப்பதான் வெச்சாச்சு, முடிஞ்ச கதை என்ன? நாங்க எதுக்கலையா, தமிழ் மக்கள் எதுக்கையுமே அது முடிஞ்ச கதை போச்சு. இப்ப நீங்க என்ன இனவாதத்தை அழிக்கு பாருங்க. போலீசார் சட்டத்தை போன்று இது போன்ற விடயங்களில் அவதானம் செலுத்த வேண்டும். அந்த வருது இதுல நாங்க இன்னும் இதுல பாட்டு தருவோமா, கொஞ்சம் நாங்களும் பற்ற வச்சுக்கிறோமா? அரசாங்கத்துக்கு சில தகவல் எட்ட வச்சிருக்குது. அதாவது ஒரு விடயத்தை நாங்க சொல்ல போனால், திருகோணமலையிலிருந்து ஒரு 3 அதிகாரிகள் இடமாற்றம் செய்திருக்க நகர் ஒன்று நடைபெற்று வருகிறது. அது நாங்க முன்கூட்டி சந்திட்டோம். யார் எவருன்னு கேட்டு வராங்க. அப்போ மிக விரைவில் நீங்க சந்திப்பீங்க. போலீசார் இந்த வருகிறே, போலீசார் சட்டத்தை போன்று இது போன்ற விடயங்களிலும் அவதானம் செலுத்த வேண்டும். Not the point, your honor. சட்டத்தை செயல்படுத்தும் போது சமூகத்தில் ஏற்படக்கூடிய குழப்ப நிலைகள் தொடர்பிலும் அவதானம் செலுத்த வேண்டும். இந்நிலையில் திருகோணமலை புத்தர் சிலை சம்பவம் தொடர்பில் பொதுமக்கள் பாதுகாப்பு செயலரிடம் அறிக்கை ஒன்றை கோரியிருந்தேன். அதன்படி பாதுகாப்பு காரணங்களாக அந்த புத்தர் சிலை அங்கிருந்து போலீஸ் நிலையத்துக்கு எடுத்து செல்லப்பட்டதாக போலீஸ் தரப்பால் சொல்லப்படும். இதுல நிறைய வில்லங்கம் இருக்குது. இப்பொழுது ஜனாதிபதி அவர்கள் ஒரு அறிக்கை கேட்டுக்கின்றார் டிஃபென்ஸ் செக்ரட்டரிகிட்ட. அவர் அரசாங்கத்தின் ஆழ்த்தனை. அவர் இது என்ன பிரச்சனை என்றால், பாதுகாப்பு படைக்குள்ளையும் மைந்தண்ட தரப்பு இருக்குது. ஆனா அவங்க எடுத்தாங்க. இப்ப அரசாங்கத்துக்கு விளங்கிச்சு யார் இந்த ரிங்கோவில் என்ன செய்தாங்கன்னு அரசாங்கத்துக்கு விளங்கி போச்சு. உரிய இடத்தில் நாமளும் தட்டி இருக்கணும். மிக விரைவில் காக்கி மற்றும் சிவில் அதிகாரிகள் 3 பேர் இடமாற்றம் செய்வதற்கான ஒரு நகர்வும் அரசாங்கத்துக்கு நடைபெற்று வருகின்றது. ஏனெனில் சமயம் பார்த்து தீ வைக்கின்றார்கள். அரசாங்கத்துக்கும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருகின்ற போது சமயம் பார்த்து அரசு அதிகாரிகள் தீ வைக்கின்றார்கள். இந்த தீ தான் காட்டு தீ போன்று நாடு முழுவதும் பரவிருந்த நிலையில் அரசாங்கம் ஒரு நியாயபூர்வமான முடிவெடுத்து இதை செய்திருக்கின்றது.
இதுக்கு நாம் புத்தர் சிலை வைத்த விடயம் என்று வந்தாலும் நம்ம தமிழ் மக்களுக்கு ஏகப்பட்ட திருவண்ணாமலை ஏகப்பட்ட அழிவு ஏற்பட்டிருக்கும். அதாவது வர்த்தக நிலையங்கள் உட்பட. இந்த விடயத்தில் அரசாங்கம் ஒரு நிதானமாகவும் நுணுக்கமாகவும் கையாண்டதால் தான். ஏனெனில் எந்த ஒரு கலவரத்திலும் சிறுபான்மையினும் ஜெயிச்ச சரித்திரம் இல்லைதானே. ஆகக்கூட அழிவு நம்முடைய வீடுகளுக்கு, கடைகளுக்கு, வர்த்தக நிலையங்களுக்கு எல்லாம் அழிவு நம்மளுக்கு தாங்க, சேதாரம் நமக்கு தான். அடிச்சு சாத்திருப்பாங்க முழு ராணுவம் அதுக்கு சலுகை கொடுத்திருக்கும். இதைத்தானே எதிர்பார்த்து கொண்டிருக்காங்க. எங்கடா குழம்புது, எங்கடா குழப்பலாம், எங்கடா ஒரு இனவாதத்தை ஜனாதிபதி நாமளும் சொல்றோம். ஜனாதிபதி எல்லோருக்கும் அது விளங்கும். ஆனால் இப்பொழுது இந்த தமிழ் மக்கள் மத்தியில இந்த சில யூடியூபர்ஸ்கள் நமக்கு வந்திருக்குது. சில யூடியூபர்ஸ் கூடுதலாக விஷம் கக்குகிறார்களா? ஏண்டா நீங்க விடுங்கடா, இது ஒரு சிறிய பிரச்சனை. இதை வச்சுக்கிட்டு அங்க காணி பிடிக்கிறது, காணியும் இல்ல, கடலோரத்தை பிடிச்சி என்ன செய்ய போறீங்க? வரப்போது சுனாமி ஒன்று எல்லாத்தையும் அழுகி போயிடும். பொறுத்துறீங்களேன், பொறுமையா இருந்தீங்கன்னா அதெல்லாம் சுனாமி அழுகி போகும். அதெல்லாம் மேலே இருக்கிறோம் பார்த்துக் கொள்வாங்க, கீழே இருக்கிற நாம தான் கவனமா இருக்கணும். புரியுதுங்களா? அதெல்லாம் சுனாமி பார்த்துக்கொள்ளும். இவங்க பலாத்காரமாக எந்த புத்தர் பாவங்க, புத்தரை காண்டா மலையில ஏத்துறானுங்கள், கடற்கரை ஓரங்களும் வித்திட்டு என்ன பண்றானுங்களா? எவ்வளவு உலகத்துல எவ்வளவு, நான் எல்லாம் ஜப்பான்ல வாழ்ந்த புத்தரை கணக்கே எடுக்கல மக்கள். ஒரு புத்த சிலையெல்லாம் மேல தூக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு சின்ன பின்னமாக்க பாக்குறாங்க. எனவே இது ஒரு நீண்ட செய்தி என்பதாலும் இதை நாம் நிறைய கட் பண்ணிட்டு உங்களுக்கு உரிய செய்தியை மட்டும் தந்திருக்கின்றோம். குறிப்பாக மீண்டும் மீண்டும் நாம் சொல்லுகின்றோம், ஒரு இன கலவரத்தை தூவமிட்டு ஜென்ஸ் போராட்டம் போன்று மாற்ற இருந்த நேரத்தில் தான் அரசாங்கம் ஒரு அலர்ட். அதுக்குரிய காரணம் ஐஜிபிக்கு நிறைய உங்களுக்கு தகவல் வருது இல்லை, இல்லை அவங்களோட செய்தி வாரல, எனக்கு மாமன் மச்சான் கிடையாது, நான் அவரை பார்த்தும் இல்லை. ஐஜிபி மிகவும் கவனமாக இருந்தார். ஜனாதிபதி இருந்தாரா எனக்கு தெரியல. ஐஜிபி பிரியந்தை அவர்கள் மிக கவனமாக அவதானமாக கையாண்டார். இப்பொழுது அரசுக்கு ஆதரவாக ஒரு டிஐஜி அங்கு நியமிக்கப்பட போகின்றார். போதுங்களா? இப்ப சரிதானே? இப்ப ஏற்கனவே ஐஜிபிக்குள்ள, அதாவது போலீஸ் ஹெட் குவார்டர்ஸுக்குள்ள ஒரு அட்மினா இருந்த ஒருத்தர் எவ்வளவு தில்லாலங்கடி வேலை பார்த்து அரசுக்கு விரோதமான விடயத்துல பார்த்தாரு இல்லையா, அவரை தூக்கியாச்சு இல்ல. இப்ப அரசாங்கத்துக்கு ஆதரவாக செயற்படக்கூடிய ஒரு அட்மின் சீனியர் டிஐஜி நியமனம் பண்ணப்பட்டிருக்கின்றார். மிக விரைவில் எதிர்பாருங்கள். கிழக்கு மாகாணத்துக்கு, அதுவும் திருவண்ணாமலைக்கு பொறுப்பான ஒரு டிஐஜியாக நீதி நியாயமாக, நாம் ஏற்கனவே கோல் பக்கம் சொல்லிக்கிறோம் இல்ல, நல்ல மனசால் இருக்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு டிஐஜி செலக்ட் பண்ண போகுது ஐஜிபி. சரிதானே? நிறைய விடயங்கள் நமக்கு சொல்ல முடியாது, புரியுதுங்களா? ஆக இப்ப என்ன விடயம் வந்திருக்குது? மஹிந்தருக்கு குசிப்பேற்றப்பட்டிருக்குது இந்திய தூதர். அப்புறம் சண்டியன் ஆமுதூர் உட்பட கொஞ்சம் ஆமுதூர்மாருக்கு மஞ்ச கவர் பரிமாறப்பட்டிருக்குது. இப்ப நாளை மறுதினம் இவங்கெல்லாம் பார்க்கலாம். இருந்து பாருங்க நீங்க. மட்டக்களப்பு சண்டியன் ஆமுதூர் தெரிகிற சண்டியன், மிகப்பெரிய சண்டியன், சிபி காராக்களுக்கு அடிக்கிற, வாட்டர் சப்ளை காராக்கு அடிக்கிற, அங்க போற கவர்மெண்ட் ஆபீசர் எல்லாருக்கும் கை உங்க அறையத்தான் போறது. அந்த கை அப்படி அவரெல்லாம் அங்க நாளை மறுதினம் நிக்க போறாங்க. ஆக அரசாங்கம் இந்த 21 நாரேகிம்பிட்ட பேரணியை மிகவும் அவதானமாக பார்த்து கொண்டிருக்க போகுது. எந்த வெற்றியும் நாங்க மீண்டும் சொல்றோம். மஹிந்தர் வந்த 5 லட்சம் மக்கள் வரப்போறாங்களா? திருட்டி காட்டுங்களேன் பாப்போம். நாங்க சவாலா சொல்றோம். இவங்களால இப்ப மஹிந்தர் வாரத்தால 2,000 கூடும். மேக்சிமம் 5, 6, 7 அதுக்கு மேல போக வாய்ப்பே இல்லை என்பதையும் சொல்லி இந்த விடயம் குறித்து நாம் 21ஆம் தேதி மாலை, வெள்ளிக்கிழமை மாலை 1 மணி செய்தியாக தர இருக்கணும் என்றும் கூறி விடைபெறுகின்றேன். மீண்டும் இன்று இரவும் சந்திப்போம் மிக முக்கியமான திருகோணமலை விடயத்துடன். நன்றி இந்துக்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.